அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல நம்ம இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ். ஓகேங்களா? தமிழ்ல இது வரைக்கும் நம்ம 6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறது 7வது யூனிட். 7வது யூனிட் பாருங்க, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் 15 கேள்விகள் வந்து இந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? அதில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சிட்டோம்னா இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது திரிகடுகம். ஓகேங்களா? ஸோ திரிகடுகம் பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் முடியும். தமிழ் புக்ஸில் இருக்கிற திரிகடுகம் ரிலேட்டடான கான்செப்ட் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், நம்ம இதில் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க, பாடல். ஓகேவா? தூயவர் செயல்கள். உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால்பட்டு சொல்லாவிடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை மூன்றும் தூயம் என்பார் தொழில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை என்னென்ன? இல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவச் செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 3வது, புதரில் விதைத்த விதை. ஓகேங்களா? முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. ஓகேங்களா? ஸோ இந்த 3 செய்யுள் பார்த்தீங்க அப்படின்னா பாடல்களும் புக்ஸில் இருக்கு. ஓகே, ஸோ திரிகடுகத்தை பற்றி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். திருக்கடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்கடுகத்தை எழுதினது யாரு? நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர். ஓகேவா? எந்த ஊர் சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டம். ஓகேங்களா? இவரை சிறு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஓகேங்களா? சோ இதுக்கு இன்னொரு பேர் என்னது? சிறு அடுதோல் நல்லாதன். சிறு அடுதோல் நல்லாதன். ஓகேங்களா? சோ திரிகடுகம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்நூல் 100 வெண்பாக்களை உடையது. ஓகேங்களா? திரிகடுகம் 100 வெண்பாக்களை உடையது. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சதுதான். ஸோ திரிகடுகம் என்ன சொல்லுவாங்க? சுக்கு மிளகு திப்பிலி. ஓகேவா? ஸோ இம்மருந்தை உண்டால் மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். ஓகேங்களா? இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அந்த திரிகடுகம் அப்படிங்கிற பெயருக்கான காரணத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ திரிகடுகம் அப்படின்னா என்னது? சுக்கு மிளகு திப்பிலி வந்து எப்படி நம்மளுடைய உடலுக்கு வந்து உடல் உள்ள நோய்களை தீக்குதோ அதே மாதிரி என்ன சொல்றாங்க, இந்த பாடல்கள் நம்ம படிச்சோம்னா அதில் உள்ள 3 கருத்துக்கள் வந்து நம்ம என்ன பண்ணுது, மனிதனுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, திரிகடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்பாரின் மனதில் உள்ள அறியாமையை போக்கி அறியாமை என்னும் நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க, பரிதிமார் கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தான் வழங்கும் நாட்டின்கண் உள்ள பல மொழிகளுக்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிலும் மிக்க மேன்மை உடையதுமான மொழியை உயர்தனி செம்மொழி. இவ்விலக்கண அடிப்படையிலே ஆராயும் இடத்து தமிழ் மொழியானது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலியவற்றைக்கெல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேன்மையும் உடையதாகையால்
உயர்மொழியாக திகழ்கிறது. ஓகேங்களா? தான் வழங்கும் நாட்டின் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்குவல்ல மொழியே தனிமொழி எனப்படும். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். ஓகேங்களா? ஸோ இதை யார் சொல்லியிருக்காங்க? பரிதிமாற் கலைஞர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லைனும் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லைனை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, இது யாரு சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னா 40. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இன்னா 40ங்கிறது வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதை கபிலர் இயற்றினார். ஓகேங்களா? இன்னா 40 எழுதுனது யாரு? கபிலர். இந்நூல் வாழ்வில் இன்னாதவை, அதாவது கெட்டவை, ஓகேங்களா, எவை என்பதை பற்றி போதிக்கும் 40 பாடல்களை கொண்டது. ஓகே, இன்னா 40 எத்தனை பாடல்கள்? மொத்தமே 40 பாடல்கள். அதான் இன்னா 40 சொல்றாங்க. மேலும் இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது துன்பத்தை தரும் செயல்களை பட்டியலிடுகிறது. எது வந்து ஒரு மனிதன் வாழ்வுக்கு வந்து துன்பத்தை தரும் அப்படிங்கிற ஒரு பட்டியலை சொல்றது தான் இன்னா 40. முக்கிய அம்சங்கள். ஓகேங்களா? ஸோ ஆசிரியர் யாரு? கபிலர். ஓகேங்களா? நூல் வகை 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேவா? சங்கம் மருவிய காலம். ஓகேவா? பாடல்கள் 41 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 பாடல்கள். கடவுள் வாழ்த்தை சேர்த்து 41 பாடல்கள் மொத்தம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்னிசை வெண்பா யாப்பில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஸோ வாழ்வில் துன்பம் தரும் செயல்கள், ஓகேவா, என்னென்ன என்பதை எடுத்து கூறி அவற்றை போதிப்பது. ஓகேங்களா? ஸோ உதாரணங்கள் கொடுக்குறாங்க பாருங்க. ஒழுக்கம் இல்லாதவர்களுடன் உறவு கொள்வது. ஓகேங்களா? விரும்பத்தகாதவருக்கு பொருள் தருவது, இழிதொழில் புரியவருடன் நட்பு கொள்வது போன்றவை இன்னாதவை என கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ ஒரு காலம் பாருங்க, கிபி 4ஆம் நூற்றாண்டு. இன்னாதவை என்பதன் பொருள் என்ன? ஒரு செயலை செய்யும் போது அல்லது ஒரு சூழ்நிலையில் மனதிற்கு துன்பத்தையும் சங்கடத்தையும் தருவது இன்னாதவை எனப்படும். இன்னா 40 நூல் இந்த வகையான துன்பங்களை தவிர்த்து நல்லொழுக்கத்துடன் வாழ வழிகாட்டுகிறது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா? கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஓகேவா? காரியாசான். சிறுபஞ்ச மூலம் எழுதுனது யாரு? காரியாசான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓகேங்களா, இந்த புக்கு அதை எழுதுனது. ஓகேங்களா? யாரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மறக்காம படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ மெமரி டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம படிக்கணும். ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறோமோ மெமரி டெக்னிக் வந்து 2 கிளாஸ் வந்து உங்களுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். எப்படி நம்ம படிக்கிறத வந்து மறக்காம படிக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்காதீங்க, அந்த கிளாஸை போய் பாருங்க. ஓகே. ஸோ காரியாசான் மதுரை தமிழாசிரியர், ஓகேவா, மாக்காயனாரின் மாணாக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறது. ஓகேங்களா? யாருடைய மாணவர் இவரு? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். ஓகேவா? அப்படின்னு சிறப்பாயிரம் சொல்லுறாங்க. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்தை சார்ந்தவர் யாரு? காரியாசான். இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணவர்கள். ஓகேங்களா? ஸோ கனிமேதாவியர்கள் பாருங்களா, இவரும் காரியாசனும் ஒரு சாலை மாணவர்கள். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. ஓகேவா? ஸோ பெரும்பான்மை என்ன சொல்றாங்கன்னா பொது அறக்கருத்துக்கள் வந்து இதுல இருக்கு. கொஞ்சமா என்ன சொல்றாங்க, சமண அறக்கருத்துக்களும் இதுல கொஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறுபஞ்சம் மூலம் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஓகேங்களா? 15 கீழ்கணக்கு நூல். நம்ம இதுவரை பார்த்தது எல்லாமே 15 கீழ்கணக்கு நூல் தான். ஓகேங்களா? இதன் ஆசிரியர் யாரு? காரியாசான். இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் 107 வெண்பாக்கள் உள்ளன. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு? 107 வெண்பாக்கள். கண்டங்கத்திரி, சிறுவழுதுளை, ஓகேங்களா, சிறுமல்லி, பெருமல்லி,
நெருஞ்சி, ஓகேங்களா, ஆகிய 5 மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. ஓகேங்களா, என்னன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுளை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா, அதுபோல இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்கள் மனநோயை போக்குவன. ஓகேங்களா, சோ திரிக்கடுகம் என்ன சொன்னோம், 3 மருந்து. ஓகேங்களா, இது எத்தனை பாருங்க, 5. ஓகேங்களா, சிறு பஞ்ச மூலம், பஞ்ச மூலம் அப்படின்னு என்னது, பாஞ்ச், 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, திரிக்கடுகம், திரி, ஓகேங்களா, அது வந்து 3. ஓகேவா, சிறுபஞ்ச மூலம் எத்தனை, மொத்தம் 5. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டைம் என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா, ஓகே. சோ அது மாதிரி என்ன சொல்றாங்க, எப்படி இந்த 5 மூலிகைகளும் ஒரு மனிதனுக்கு உண்டான நோயை வந்து தீர்க்கிற மாதிரி இதுல கூறப்பட்டிருக்கிற 5 அறக்கருத்துக்கள்னு சொல்றது மக்களோட மனநோயை போக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின், பண்ணுக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென்றல். பண்ணுனா என்னது, பாடல். ஓகேங்களா, பாட்டு தான் பண் அப்படின்னு சொல்றது. பிறரிடம் இறந்து செல்லாமை காடுக்கு அழகு. ஓகேங்களா, மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்ச மூலம் என்னும் நூல். ஓகேங்களா, இங்க பாருங்க, சிறுபஞ்ச மூலத்துல வந்து ஒரு செய்யுள். அறிவுடையார் தாமே உணர்வர், பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவார் வதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஓகேங்களா, எழுதுனது யாரு, சிறுபஞ்ச மூலத்துல இருக்கு. ஓகேவா, பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. ஓகேங்களா, பேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 15 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா, சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்ன மீனிங், சிறிய வேர்கள். ஓகேங்களா, இப்பாடல்கள் நன்மை தருபவன, தீமை தருபவன, நகைப்புக்குரியவன எனும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். ஓகேவா, மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். ஓகேங்களா, காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். புரியுதுங்களா, மாக்காரியாசான் என்னும் பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஏழாதி. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஓகேங்களா, கனி மேதாவியார். ஏழாவது எழுதுனது யாரு, கனி மேதாவியார். ஓகேங்களா, ஏழாவது இயற்றுவர் கனி மேதாவியார். இவருக்கு கனி மேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. ஓகேங்களா, இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். ஸோ ஏழாவதில் என்ன வலியுறுத்துறார் இவரு, கொல்லாமை. ஓகேங்களா, இவர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். இவர் இன்னொரு நூல் என்னது, திணைமாலை 150. 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஏழாதியும் ஒன்று. இந்நூல் சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. மொத்தம் எத்தனை பாடல்கள், 81. 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. ஓகேங்களா, ஸோ 4 அடி தான் இருக்கும். 4 அடியில 6 கருத்துக்களை சொல்லுது. இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது.
ஓகேவா? தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருட்களுக்கு ஏலாதி என்பது பெயர். புரியுதுங்களா? ஏலாதியோட பெயர் காரணம் என்னென்ன? ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி வந்துச்சுங்களா? ஏலம் 1, இலவங்கம் 2, சிறுநாவற்பூ 3, சுக்கு 4, 5 மிளகு, 6 திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருட்களுக்கு ஏலாதி என்று பெயர். இம்மருந்து உண்ணுபவரின் உடற்பிணியை போக்கும். அதே போல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். இந்நூலில் 59வது பாடல் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. ஓகேங்களா? மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்னென்ன? திரிகடுகம், ஏலாதி. ஓகேங்களா? இதெல்லாம் மருந்து பொருளின் பெயரில் அமைந்துள்ளவை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஔவையார் பாடல்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஔவையார் நம்மளுக்கு நிறையவே இன்ஃபர்மேஷன் அவங்களை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? ஒரு செய்யுள் கொடுக்குறாங்க பாருங்க. கல்விக்கு எல்லை இல்லை, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று. ஓகேவா? குற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா, புலவீர் எறும்புதன் கையால் என்சான். ஓகேவா? யார் சொல்லியிருக்கா? ஔவையார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கு குறிக்கப்படும் ஔவையார் சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பற்றவர். ஸோ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஔவையார் ஒருத்தர் கிடையாது. ஔவையார் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சங்க காலத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் ஔவையார் நிறைய ஔவையார் தோன்றிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் கொடுத்துருக்கிறார், அந்த கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்ன அந்த ஔவையார், இந்த செய்யுளுக்குரிய ஔவையார் சங்க கால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர். அதுக்கு பின்னாடி வந்தவங்க. ஓகேவா? கம்பர், வட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவர். ஓகேங்களா? புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு என்ன சொல்றாங்க? தனிப்பாடல் திரட்டு. இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார். ஓகேங்களா? தனிப்பாடல்களை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையையும் புலவர்களின் புலமையையும் சொல்லின்பம், பொருளின்பம், ஓகேங்களா, கற்பனை இன்பம் முதலியவற்றையும் பெறலாம். ஓகேங்களா? அடுத்து என்னது? மூதுரை. ஓகேங்களா? மூதுரைகளே இருக்கிற ஔவையார். ஓகேவா? ஸோ மூதுரை எழுதுனது யாரு? ஔவையார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? ஸோ ஔவையார் எழுதுது. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல், அசதிக்கோவை, ஓகேங்களா, போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்னது? மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை கூறியவர் ஔவையார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. ஓகேங்களா? பாடல் பாடியவர் ஔவையார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மக்கள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். இதில் தமிழ் மக்கள் என்பது யாரை குறிக்கிறது? ஔவையார். ஓகேங்களா? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். அடுத்தது பாருங்க. நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர், அவ்வளி நல்லவை வாழிய நிலனே. ஓகேங்களா? சங்க காலத்தில் மிகுதியான பாடல்களை பாடியவர் ஔவையார். ஓகேங்களா? அரிய நெல்லிக்கனியை அதிகமானிடம் பெற்றவர் ஔவையார்.
அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் திரிந்த குறள் என்று திருக்குறளை போற்றியவர் யாரு? ஔவையார். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, ஓகேவா, என்ற பாடலின் வரியின் ஆசிரியர் யாரு? ஔவையார். எறும்புந்தன் கையால் என்சான் என்ற பாடலின் வரிகளின் ஆசிரியர் ஔவையார். இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருந்தது யாரு? ஔவையார். சிறியிலை நெல்லி தீங்கனி புரியாது என்னும் பாடலை பாடியவர் ஔவையார். சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்னும் பாடலை பாடியவர் ஔவையார். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும் சொல்லியிருக்காங்க ஔவையார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து, ஓகேவா, பாடலை பாடியவர் யாரு? ஔவையார். பகைவர் குத்தி கோடு நுதி சிதைத்து கொள்துறை குற்றில் மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து அப்படின்னு பாடினது யாரு? ஔவையார். எல்லோர் போக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேல் என்று பாடலை பாடியவர் ஔவையார். ஓகேங்களா? வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரெனவே புளித்த மோரும் திறமுடனே, ஓகேவா, ஔவையார். இதெல்லாம் தனிப்பாடல் தரப்புல இருக்கு. சங்ககால பெண்பால் புலவர், ஓகேங்களா, யாரு? ஔவையார். சங்ககால பெண்பால் புலவர். பாருங்க, சனி நீராடு என்பது ஔவையார் வாக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி நீராடு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சொன்னது யாரு? ஔவையார். ஓகேங்களா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, ஓகேவா, என தமிழரின் கடற்பயணம் குறித்து கூறியது ஔவையார். ஓகேங்களா? மீண்டும் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார். ஒழுக்கு மலைச்சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறு வகுத்தன்ன அப்படின்னு சொன்னார் யாரு? ஔவையார். சோ அதியமான் நெடுமானஞ்சி என்னும் குறுநில மன்னனுடன் ஆழ்ந்த நட்பு கொண்டவர் ஔவையார். ஔவையார் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னது? புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை. இளமையில் கல் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இளமையில் கல். புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர், ஔவையார் முதலியோர் கம்பர் காலத்தில் வாழ்ந்த பெருமக்கள், ஓகேவா. கடைச்சங்க புலவர்கள் பரணர், இடைக்காடர், ஔவை ஆகியோரிடம் நட்பு பூண்டவர். அதியமானிடம் நட்பு பாராட்டி அவருக்கு தூது சென்றவர் யாரு? ஔவையார். ஓகேங்களா? ஔவையார் பாடிய பாடல்கள் பாருங்க. அகநானூறுல 4 பாடல், குறுந்தொகையில் 15 பாடல், நற்றிணையில 7, புறநானூறு 33, மொத்தம் 59 பாடல்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஔவைக்கு கொடுக்கப்பட்ட நெல்லிக்கனி கிடைத்த இடம் இங்க பூரிக்கல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பூரிக்கல். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஔவையார் பாடல்கள், ஓகேங்களா? ஔவையார் பாடல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காது. அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? ஏலாதி, ஓகேங்களா? ஔவையார் பாடல் பார்த்துருக்கோம், ஏலாதி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது பாருங்க, சிறுபஞ்ச மூலம், ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலம். அடுத்து என்னது? இன்னா 40, ஓகேங்களா? இன்னா 40 பார்த்துருக்குறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்த திரிகடுகம், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியும் கூட. ஒரு டைம் பார்த்தாலே உங்களுக்கு போதும், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க படிச்சுட்டு, ஓகேங்களா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கோங்க, படிக்கிறது எல்லாமே ஒரு லிங்க் டெக்னிக், வாட் எவர் உங்களுக்கு என்ன லிங்க் வச்சு படிக்க முடியுமோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்கில் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை என்ன பண்ணுறோம், அந்த வீக் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாடல் டெஸ்ட் வச்சு பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிஸானது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணும், இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுமாரி என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் நீட் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.